ஆண்டுக்கு 30 கோடி சம்பளம். சில நிமிட வேலை தான், ஆனா யாரும் சேர தயாராக இல்லை அப்படின்னு இந்த ஒரு வேலையும் சொல்லப்படுகிறது. இந்த வேலையில் ஆண்டுக்கு ரூபாய் 30 கோடி சம்பாதிக்கலாம். அதுவும் தினமும் ஸ்விட்ச் ஆன் ஆஃப் செய்வதுதான் வேலை. இருந்தாலும் யாரும் இந்த வேலையில் சேர ரெடியாகவும் இல்லை. காரணம் என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம் நாட்டில் உழைக்கக்கூடிய மக்கள் கோடீஸ்வரராக மாறுவது மிகவும் கடினம். காரணம், அந்த அளவுக்கு யாருக்கும் சம்பளம் கிடைப்பதில்லை. பன்னாட்டு நிறுவனங்களில் பெரிய பதவியில் இருப்பவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் குறைந்த சம்பளம் மட்டுமே. ஆனால் ஒரு வேலை செய்தால் ஒரே வருடத்தில் கோடீஸ்வரர் ஆகலாம். இந்த வேலையை செய்பவர்களுக்கு பல கோடி ரூபாயும் சம்பளமாகவும் வழங்கப்படுகிறது. சம்பளம் அதிகம் என்பதால் நாள் முழுவதும் வேலை செய்ய வேண்டியிருக்கும் என்று நினைக்க வேண்டாம். இந்த வேலையில் சேருபவர்கள் ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள் மட்டுமே வேலை செய்தால் போதும். அதுவும் யாருடைய உத்தரவையும் பின்பற்ற வேண்டாம். இந்த வேலையை செய்பவர்கள் ஆண்டுக்கு ரூபாய் 30 கோடியும் சம்பாதிக்கலாம். ஒரு கலங்கரை விளக்கத்தில் லைட் கிளிப்பர் வேலைக்கு தான் இவ்வளவு சம்பளம் தருகிறார்கள். ஆனால் இந்த வேலையை செய்பவர்கள் எப்போதும் தனியாக இருக்க வேண்டும். இது எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் உள்ள ஒரு கலங்கரை விளக்கத்தில் தான் இந்த வேலை உள்ளது. இது ஃப்ரோஸ் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது உலகின் முதல் கலங்கரை விளக்கம் என்று பெருமையும் பெற்றது. அது மட்டுமல்லாது, இந்த லைட் ஹவுஸில் கீப்பராக இருப்பவர் என்ன வேலை செய்ய வேண்டும், ஏன் இவ்வளவு அதிக சம்பளம் கொடுக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். ஒரு கலங்கரை விளக்கத்தை பராமரிப்பவர் செய்ய வேண்டிய ஒரே வேலை விளக்கு நன்றாக எரிவதை உறுதி செய்வதுதான். பகல் இரவு என்று பாராமல் லைட் ஹவுஸில் விளக்கு அணையாமல் பார்த்து கொள்வதுதான் அவருடைய ஒரே வேலை. எஞ்சிய நேரம் தூங்குவது, சாப்பிடுவது அல்லது கடலின் அழகை பார்ப்பது, ரசிப்பது என்று நேரத்தை கழிக்கலாம். இப்பணிக்காக ஆண்டுக்கு ரூபாய் 30 கோடி வழங்கப்படும். இருப்பினும் பலர் இந்த வேலையை செய்ய விரும்பவில்லை. இந்த வேலை உலகின் கடினமான வேலைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ஏனென்றால் கலங்கரை விளக்க காவலர் எப்போதும் தனியாக இருக்க வேண்டும். கடலின் நடுவில் பேசக்கூட யாரும் இருக்க மாட்டார்கள். பிரேஸ் கலங்கரை விளக்கம் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. கட்டுமானத்திற்கு மரம், கற்கள் மற்றும் இரும்பு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. சில நேரங்களில் கடல்கள், புயல்கள் மிகவும் வலுவாக இருக்கும். அப்போது கலங்கரை விளக்கம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கலாம். அப்போது லைட் ஹவுஸ் கீப்பரின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும். இதனால் தான் தன்னந்தனியாக அங்கு வேலை செய்ய யாரும் முன்வரவில்லை. முற்காலத்தில் இரவில் வெளிச்சம் இல்லாததால் கப்பல்கள் பாறைகளை கவனிக்காமல் அவற்றின் மீது மோதிவிடும். இதனால் பல கப்பல்கள் கடலில் மூழ்கியிருக்கும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் தான் கலங்கரை விளக்கங்கள் தோன்றுகின்றன. கலங்கரை விளக்கங்கள் தண்ணீரில் உள்ள பெரிய பாறைகள், ஆழமற்ற பகுதிகளை பார்த்து அதற்கு ஏற்ப கப்பலை பாதுகாப்பாகவும் இயக்க உதவுகின்றன. இதனால் தான் லைட் ஹவுஸ்களில் விளக்கு நீண்ட நேரம் தூரம் பார்க்க ஒளியை அளிக்கும் வகையில் பிரகாசமாக உள்ளது. கப்பல்கள் ஆபத்துகளை தவிர்க்கவும் வழிகாட்டவும் இந்த விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்துவிட்ட இந்த காலத்திலும் கலங்கரை விளக்கங்கள் இன்னும் உள்ளன. GPS சிக்னல் தொலைந்து விட்டதால் வழிகாட்டுவதற்கு கலங்கரை விளக்குகளே உள்ளன. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் நம்மையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.